ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அதித்தியும் நாடும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது நிறைய அம்மாக்களுக்கு டவுட் இருக்கும். அப்படியே ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணணும், எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும், பல்லு முளைச்சா தான் நம்ம ப்ரஷ் பண்ணணுமா, பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணுமா, நைட்லாம் பால் குடிக்கிறதுனால நிறைய குழந்தைங்களோட வாயில் அந்த சுகர் செடிமெண்ட் ஆகி ஆகி பல்லில் சின்ன வயசுலேயே கரை வந்துடும், ப்ளஸ் கேவிட்டிஸ் வரும். அதெல்லாம் வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்து அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களோட ஹைஜீனையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ஓரல் ஹைஜீன், வாய் சுத்தமாக நம்ம வச்சுக்கணும், டீத்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், தலையில் உள்ள டர்ட்லாம் நம்ம ஷாம்பு போட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணணும், நெயில் கட் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களோட ஓவரால் ஹைஜீனையும் சேர்த்து நம்ம பராமரிக்கிறப்போ குழந்தைங்க நல்லாவே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வளருவாங்க. ஸோ ஓரல் ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு 0 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரி நான் அவளுக்கு ஓரல் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓரல் ஹைஜீன்னா என்ன, குழந்தைங்க நியூ பார்ன் பேபிஸ் பெருசாக எதுவுமே நம்ம அவங்க சாப்பிட போகிறதில்ல, ஒன்லி பால் மட்டும்தான் குடிப்பாங்க. ஸோ பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன, அவங்க வாயில் என்ன கிருமி இருக்க போது அதை இதுக்கு நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்றத நினப்போம். ஸோ அதுதாங்க இல்லை. பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீட்டான ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தோ இல்லாட்டி வாஷ் கிளாத்ஸ்ன்னு கிடைக்கும், இல்லை மஸ்லின் கிளாத்துன்னு கிடைக்கும். அந்த மாதிரி கிளாத் வச்சுக்கணும். அந்த நூலெல்லாம் அதிலேருந்து வரக்கூடாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சுத்தமான நல்ல கொதிச்சு ஆற வச்ச சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சுடு தண்ணியில் அந்த வாஷ் கிளாத்தை நல்லா டிப் பண்ணி குழந்தைங்களோட வாய் அப்புறமா அந்த கம்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி விடணும். ஏன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாக்கிலலாம் பால் அவங்க டெய்லியும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது எல்லாமே அப்படியே படிஞ்சு நாக்கே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அப்பப்போ அதை சுத்தம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் நாள் பட அது சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா அது அவங்களோட ஹெல்த்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சுடு தண்ணியில் ஆற வச்ச சுடு தண்ணியில் நல்லா அந்த கிளாத்தை டிப் பண்ணி குழந்தைங்களோட வாயை டெய்லியும் ஒரு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணி விட்றப்போ குழந்தைங்களோட கம்ஸும் வாயும் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். ஸோ இது 0 to 6 months பேபிக்கு. இப்போ 6 months மேலே உள்ள பேபிக்கு நம்ம சாலிட்ஸ் ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரஷ்ன்னு கிடைக்கும். ஸோ நான் இது வாங்கியிருந்தேன், தொலைஞ்சிருச்சு, அதனால் அதோட அவுட்டர் பாக்ஸ் தான் காட்டுறேன். இந்த ஃபிங்கர் ப்ரஷ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸ் நான் பிக் அட்டாச் பண்ணுறேன். அமேசானில் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நம்ம ஃபர்ஸ்ட் கிரை அந்த மாதிரி எந்த ஸ்டோரில் நீங்கள் போனாலும் இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரஷ் கிடைக்கும். ஒரு சிலிக்கான் ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதில் ரொம்ப மைக்ரோ பிரிசில்ஸ் தான் இருக்கும், குட்டி 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 குட்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ப்ரஷ்ஷில் உள்ள இது எல்லாமே டிப்ஸ் எல்லாமே அந்த ஃபிங்கர் ப்ரஷ்ஷை நம்ம கையில் இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டு நம்ம குழந்தைங்களோட கம்ஸ் எல்லாம் ஏன்னா சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாமே அவங்க வாயில் எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் அங்கங்கே இதாக இருக்கும். ஸோ காலையிலையும் ஈவினிங்கும் நல்லா க்ளீன் பண்ணி விட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்ச சுடு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது இந்த ரொட்டீன் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 6 மாதம் சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 1 year வரைக்குமே இந்த ரொட்டீன் தான் நான் பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது அந்த ப்ரஷ்ஷுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப அனாயிங்காக அப்படியெல்லாம் இருக்காது, நல்லாவே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. டீதிங் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்களா குழந்தைங்க, ஸோ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ரெகுலராக அந்த கம்ஸ் எல்லாம் மசாஜ் பண்ணுறப்போ அவங்களுக்கு பல்லு முளைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் 6 months to 12 months வரைக்கும் ஃபாலோ பண்ண ரொட்டீன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ப்ரஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசில் தான் பல்லு நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் குட்டி குட்டி ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போவே நான் டெய்லி பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணுற ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ப்ரஷ் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும்.
ப்ளஸ் அவங்க முன்னாடி நம்மளும் ப்ரஷ் பண்ணுறப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ அவங்கள உட்கார வச்சு நம்ம அவங்க முன்னாடி பண்ணோன்னா குழந்தைங்க அடம் பிடிக்காமல் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக அவங்களும் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூத் ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த இதெல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகக்கூடாது. ப்ரஷ் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு ஹாப்பியாக ஜாலியாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பேபி டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாமான் இருக்கும். டாக்டர்ஸ் வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, டூத் பேஸ்ட் வந்து எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. ஆப்வியஸாக நமக்கு தெரியும், ஒரு வயசு 2 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம ப்ரஷ் பண்ணால் கண்டிப்பாக துப்ப மாட்டாங்க, கண்டிப்பாக அதை முழுங்க தான் செய்வாங்க. அதனால் எனக்கு ஒரு பயம். நான் வந்துட்டு இந்த பேபி டூத் பேஸ்ட் ஃபுட் சேஃபாக இருக்கிற டூத் பேஸ்ட் தான் வாங்கி பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிடோடன் பிராண்டில் இருக்கிற டூத் பேஸ்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு கிடைக்கும், எல்லா மெடிக்கல்ஸ்லேயுமே கிடைக்கும். நிறைய பிராண்டில் இருக்குது, லவ் லேப்பில் இருக்குது, சிக்கோ பிராண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூத் பேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட எந்த அளவுக்கு எந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. 1 வயசுலேருந்து 3 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ரைஸ் கிரெயின் இருக்குல்ல, ஒரு அரிசி எந்த அளவுக்கு ஒரு குட்டியாக ஒரு துளி தான் வந்துட்டு நம்ம வச்சு கொடுக்கணும். அதுவே 3லேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு பட்டாணி சைஸ் பீ சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பட்டாணி சைஸ் பேஸ்ட்டு போதும். அதுவே தாராளமாக அவங்க வாய் பல் எல்லாமே நல்லா வந்துட்டு சுத்தமாகிடும். ஸோ இந்த அளவுக்கு தான், கண்டிப்பாக அவங்க துப்ப போகிறதில்ல, ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி பேஸ்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டூத் ப்ரஷ்ஷை பொறுத்தளவுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்துட்டு மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரொட்டீன் தான் நான் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ரஷ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு இப்போவுமே பாப்பாவுக்கு சுடு தண்ணி தான், ஆறுன குடிக்கிற சுடு தண்ணி தான். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு விழுங்க தான் செய்வாங்க, துப்ப மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நைட் ஃபீடிங் கொடுப்பீங்க இல்லையா, தூக்கத்திலே பால் குடிப்பாங்கள்ல, நைட்டு குடிச்சிட்டு தூங்குவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் குடித்து முடித்ததுமே பக்கத்தில் ஒரு பாட்டிலில் வந்துட்டு நார்மல் தண்ணி வச்சுக்கோங்க. பால் குடித்து முடித்ததும் ஒரு சிப் அந்த தண்ணியை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பாலில் உள்ள சுகர்லாம் வந்துட்டு பல்ல செடிமெண்ட் ஆகி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பல் வந்து 2-3 வயசுலேயே ஃபுல்லாக அப்படியே ப்ரௌன் கலரில் ஆகி நிறைய கேவிட்டி வரும். கண்டிப்பாக அது வந்து அவங்களோட பல் வந்து ஸ்ட்ராங்காக வளராது. ஸோ வந்து அந்த இதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். நைட்டு பால் கொடுத்தாலுமே குடிச்சிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வாயை கொப்பளிக்கணும், இல்லை இன்னொரு தடவை ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறது நைட் ஃபீடிங்கை வந்துட்டு முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடணும். கொடுத்தாலும் கூட ஒரு பாட்டிலில் பால் குடிக்கிறாங்களா, இன்னொரு பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு ஒரு சிப்பாவது குடித்தாங்கன்னா அவங்க வாயில் இருக்கிற அந்த பால் எல்லாமே ரின்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பேபி ஃபீடிங் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா டயப்பர், பேபியோட ஸ்கின் கேர் ரொட்டீன், எப்படி தலைக்கு பேபிஸை குளிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பேபி கேர்ன்னு இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.